முயற்சி திருவினையாக்கும். உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பழமொழி, அரை படித்தவன் அங்காடிக்கு போனால் வாங்கவும் மாட்டான் விற்கவும் மாட்டான் அப்படிங்கிறது. இதையும் ஒரு சிறு நிகழ்வு மூலம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் நல்லா படிச்சிருந்தான், தம்பி படிக்கவே இல்லை, அவனுக்கு படிப்பே வராது. ஆனால் 2 பேருமே நல்ல விவசாயம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நிறைய விளை நிலங்கள் இருக்குது. தங்களுடைய விளை நிலங்களில் உள்ளதை அங்காடியில் கொண்டு, அதாவது கடைக்கு கொண்டு போய் விற்றுக்கிட்டு எனக்கு தேவையானதை வாங்கிட்டு வருவாங்க. அப்படி தம்பி என்ன செய்கிறான், அங்கே போய் தன்னிடம் உள்ள வாழை கொலைகள்லாம் விற்கிறதுக்கு போகிறான். அவங்ககிட்ட இருந்தது என்ன 2 நாள் ஆனால் அழுகி வீணாக போயிடும். ஆனால் இவன் நல்ல பேச்சு சாமர்த்தியத்தால் ஒரு 400 ரூபாய்க்கு உள்ள அந்த வாழை கொலையெல்லாம் 500 ரூபாய்க்கு விற்றுட்டான். அதாவது கூடுதல் விலைக்கு விற்றுட்டான். ஆனால் அன்னைங்காரன் என்ன செய்கிறான், அவனால் அப்படி பேசி அநியாயமாக விற்கிறதுக்கு முடியல. தம்பிக்காரன் விற்றுக்கிட்டு தனக்கு தேவையானதை பாதி விலைக்கு வாங்கிட்டு வரான். ஒரு 400 ரூபாய்க்கு விலை மதிப்புள்ள பொருள் எல்லாம் 200 ரூபா அளவில் விலையை குறைச்சி கேட்டு வாங்கிட்டு வரான். ஆனால் அந்த அன்னை கொண்டு போன பொருளை விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா திட்டுறாங்க, அரை படித்தவன் அங்காடிக்கு போனால் வாங்கவும் மாட்டான் விற்கவும் மாட்டான், தம்பியை பார்த்து அழகாக வாங்கிட்டு வந்துட்டான். அதாவது அரைகுறையாக நீ படிச்சிருக்க, அதனால் உன்னால் பொருள் வாங்கவும் முடியலை விற்கவும் முடியலை அப்படின்னு சொல்லி குறையாக பேசுகிறாங்க. ஆனால் உண்மையான பொருள் என்னன்னா, அறம் கூட்டல் படித்தவன், நல்ல நூல்களை கற்று தேர்ந்தவன் பொய் பேச விரும்ப மாட்டான். வியாபாரம்னு வந்துட்டேன்னா நெளிவு சுழிவுகள் இருக்கும். எப்படின்னா, நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், சில கெட்டு போன பொருள்லாம் விற்க வேண்டியது இருக்கும், கூடுதல் விலைக்கு விற்கக்கூடியதை குறைய விலைக்கு வாங்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நியாயம் பார்க்காம செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணங்காரன் என்ன செய்கிறான், நிறைய விலை கொடுத்து வாங்கிறதுக்கு அவன் விருப்பப்படலை, தன்னிடம் உள்ள அந்த விளைபொருட்களை குறைவான விலைக்கு விற்கவும் விருப்பப்படலை. அதனால தான் சொன்னாங்க, அறம் படித்தவன் அங்காடிக்கு போனால் கூடுதல் விலை கொடுத்து வாங்கவும் மாட்டான், குறைய விலைக்கு விற்கவும் மாட்டான். அவன் கடை வச்சுருந்தா விற்றுக்கிடவும் மாட்டான் வாங்கிக்கிடவும் மாட்டான். அப்படிங்கிற அர்த்தம் தான் நாளடைவில் அந்த சொல்லாட்சி சற்றே மருவி அறகுறையாக படித்தவன் அங்காடிக்கு போனால் பொருட்களை வாங்கவும் மாட்டான் விற்கவும் மாட்டான் அப்படின்னு ஆயிட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.